மேடம் மேடம், என்னாச்சு? ஏன் இவ்ளோ டென்ஷனா இருக்க? என்னாச்சு மலர்? மேடம் இந்த ஆர்டிக்கிளை படிங்களேன். என்ன மலர், உண்மையிலேயே நம்ம ஏரியால மணல் கொள்ளை நடக்குதா? ஆமா மேடம். வெறும் பத்திரிக்கை செய்தியை மட்டும் வச்சு நம்ம சொல்லக்கூடாது. உண்மை நிலவரம் என்னன்னு தெரியணும். அந்த பத்திரிகையில போட்டிருக்கிறது உண்மைதான் மேடம். அப்படின்னா இதுவரைக்கும் ஒரு கம்ப்ளைண்ட் கூட வரலையே? எப்படி வரும் மேடம்? கம்ப்ளைண்ட் பண்ண உயிரோட இருக்க வேண்டாமா? என்ன சொல்றீங்க? ஆமா மேடம். பரந்தாமன் மீச கணேசன் மாதிரி இல்ல அந்த ஏகாம்பரம். அவன் பெரிய கட்ட பஞ்சாயத்து பார்ட்டி. ஸ்டேட்ல இருந்து சென்ட்ரல் வரைக்கும் செல்வாக்கு. எவனாச்சும் எதிர்த்து பேசினா கம்ப்ளைண்ட் பண்ணா போதும், அவன் ஒரு நாள் 2 நாளே காணாம போயிடுவான். ஆள அட்ரஸ் இல்லாம ஆக்கிடுவான் அந்த ஏகாம்பரம். ஆமா மேடம், அவனை பத்தி இந்த ஏரியால இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் மேடம். அவனை பத்தி எந்த நியூஸுமே பத்திரிக்கையில வந்ததே இல்லை மேடம். பிட் நியூஸ் கூட மேடம். ஆனா யாரோ தைரியமா துணிச்சலா போட்டிருக்காங்க மேடம். இதை யாரும் புனை பெயர்ல எழுதிருக்காங்க மேம். இந்த செய்தி உண்மைங்கிற பட்சத்துல நாம ஆக்ஷன் எடுத்தே ஆகணும். மேடம் அந்த ஏகாம்பரம் யாரா வேணாலும் இருந்துட்டு போகட்டும். இயற்கை வளங்களை கொள்ள அடிச்சு நாட்டை பாலைவனமாக்குற எவனையும் பாத்துக்கிட்டு சும்மா இருக்க கூடாது. அவன் என்ன பண்றான்னு பாக்கலாம். என்னடா அவங்கள கொண்டு வந்துட்டீங்களா? கொண்டு வந்தாச்சுங்க. கொண்டு வந்தாச்சு. ஏண்டா எங்கிட்டயே வேலை பார்த்துட்டு என் எதிராளிக்கு என்ன பத்தி தகவல் கொடுக்குறீங்களா? நான் எதை வேணாலும் மன்னிப்பேன். ஆனா என் தொழிலுக்கு யாராவது இடைஞ்சல் கொடுத்தா பொறுத்துக்கவே மாட்டேன். அவங்கள மண்ணோட மண்ணாக்கிடுவேன். விசுவாசம் இல்லாம எனக்கு எதிராக உழவு பார்த்தவங்கள மன்னிக்கவே மாட்டேன்டா. டேய் அவனுக்கு கட் அவுட் விடுறா. சரிங்க. ஐயா ஐயா என்னை மன்னிச்சிடுங்க. ஐயா என்ன மன்னிச்சிடுங்க. பண்ண மாட்டேன். காசப்பட்டு ஏதோ பண்ணிட்டேன். தெரியாம செஞ்சுட்டேன். என்ன மன்னிச்சிடுங்கய்யா. நான் புள்ள குட்டிக்காரங்கய்யா. என்ன நம்பிதான் என் குடும்பமே இருக்கு. என்ன மன்னிச்சு விட்டுருங்கய்யா. ஐயா ஏதோ புத்தி தடு மாதிரி இது மாதிரி பண்ணிட்டேன் ஐயா. எனக்கு இப்பதான் ஐயா புதுசா கல்யாணம் ஆயிருக்கு. நீங்க என்ன கொண்டுட்டா என் பொண்டாட்டி விதவே ஆயிடுவாயா. எனக்கு உயிர் பிச்சை கொடுங்கய்யா ப்ளீஸ் ஐயா. இதே மாதிரி இனிமே பண்ண மாட்டேன் ப்ளீஸ் ஐயா. உங்க 2 பேரையும் பார்த்தாலும் பாவமா தான் இருக்கு. எந்திரா எந்திரி. துரோகம் செஞ்ச உங்களுக்கு நான் தண்டனை கொடுக்கணும்னு எடுத்த முடிவு எடுத்ததுதான். ஆனாலும் உங்க 2 பேர்ல ஒருத்தனுக்கு நான் உயிர் பிச்சை போடுறேன். யார் உயிரை காப்பாத்திக்கிறதுன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கங்க.
யார் உயிரை காப்பாத்திக்கிறதுன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. டேய் அதை எடுத்துட்டு வாடா. சரி. என்னடா பாக்குறீங்க? நீங்க 2 பேரும் சண்டை போட்டு யார் ஜெயிச்சு வர்றீங்களோ அவங்க என்னோட சரிக்கு சமமா உட்காந்து இந்த இளநிய குடிக்கலாம். அதோட அவனுக்கு பதவி உயர்வு மரியாதையெல்லாம் வேற கொடுப்பேன். இனிமே பொழைச்சிக்க வேண்டியது உங்க கையில தான் இருக்கு. ஆரம்பிங்க. ஏய் என்ன பாத்துக்கிட்டு நிக்கிறீங்க? போய் கத்தி எடுங்க. டேய் போய் கத்தி எடுங்கடா. ஐயா இனிமேல் இந்த மாதிரி துரோகத்தை பண்ண மாட்டேயா. எனக்கு உயிர் பிச்சை கொடுங்கய்யா. என்ன மன்னிச்சு விட்டுருங்கய்யா. டேய் அதான் ஜெயிச்சிட்டல்ல, எந்திரா எந்திரா. இந்த இளநிய குடி. ஐயா வேணாங்கய்யா. டேய் எதுக்குடா பயப்படுற? ஜெயிச்சவன் எனக்கு சரிக்கு சமமா இளநீ குடிக்கணும். இந்த புடி. இல்லையா எனக்கு உயிர் பிச்சை போட்டதே போதும்யா. நான் உங்க அடிமையா. உங்களுக்கு சமமா நான் எதுவும் செய்யக்கூடாதியா. டேய் நான் ஒரு செயல் செய்ய சொன்னா செஞ்சிடணும். மறுத்து பேசினா என்னடா அர்த்தம்? இப்ப இந்த இளநிய குடிக்க போறியா இல்லையா? ஐயா குடி. ஐயா இந்த இளநீல அதுல விஷந்தாண்டா கலந்துருக்கு. நீ இந்த செத்து போய் கிடக்குறான் பாரு, அவனுக்கு துணையா மேல போய் சேரு. உன் துரோகத்துக்கு நான் கொடுக்கிற பதவி உயர்வே இதுதான். ஏகாம்பரத்தை பகைச்சுக்கிட்டா யாருக்கும் முடிவு இதுதான்டா. நானும் கொலை செய்யக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். டேய் இப்படி அடிக்கடி கொலை செய்ய வச்சு கொலைகாரனாக்கிட்டே இருக்கானுடா. டேய் இந்த 2 பேரோட பாடி டிஸ்போஸ் பண்ணு. சரிங்க.
கண்மணி, எதுக்குடி இப்படி உட்கார்ந்துட்டு இருக்க? ஏதாவது பேசுடி. பயமா இருக்கா இல்லையா? நீ பயப்படாதம்மா. எல்லாம் அந்த ஸ்னேகாவை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். அவளை பத்தி என்னடி நினைக்க வேண்டியது இருக்கு? இல்லம்மா, நான் அவ்வளோ தூரம் மிரட்டியும் கொஞ்சம் கூட பயப்படாம அந்த ராசாத்தி பேச்சு கேட்டு இங்க வந்திருக்கான்னா அவளுக்கு எவ்வளவு நெஞ்சழுத்தம் இருக்கணும். அவளுக்கு எங்க இருந்துடி தைரியம் வரப்போகுது? எல்லாம் உன் மாமியாரும் அந்த குண்டச்சியும் கொடுக்கற தைரியம் தான். ஆமாம்மா, என் மாமியாக்காரியே அவ தப்பு பண்றான்னு தெரிஞ்சும் உடம்பு முடியலன்னு இறக்கப்படுறான். இப்படியே அந்த ஸ்னேகா செத்து தொலைஞ்சிட்டா பரவாயில்ல. ஆனா உடம்பு சரியாகி எனக்கு சக்காலத்தையா வந்து நின்னா என் நிலைமை என்னமா ஆகும்? அப்படியெல்லாம் நடக்காது கண்மணி. இல்லம்மா, அப்படி நடக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நான் கர்ப்பம்னு நாடகம் ஆடுறது என் மாமியாருக்கு தெரிஞ்சதுன்னா கோபத்துல அவ என்ன முடிவை வேணாலும் எடுப்பா. என்ன கண்மணி சொல்ற? ஆமாம்மா, கண்டிப்பா ஸ்னேகாவோட பொண்ணுதான் இந்த வீட்டோட வாரிசுன்னு சொல்லிடுவா. ஐயோ, உன் மாமியார மீறி நம்மளால என்னடி பண்ண முடியும்? நாம ஒரு பிளான போட்டா அந்த கடவுள் நமக்கு முன்னாடி ஒரு பிளான போட்டு எல்லாத்தையும் முடிச்சிடுறாரே. அது என்னமோ உண்மைதான். இருந்தாலும் அந்த ஸ்னேகாவை ஊரை விட்டு போக வச்சது ஏன் தப்புதான். ஒரேடியா இந்த உலகத்தை விட்டு போக வச்சிருக்கணும். அவதான் இப்ப எனக்கு பெரிய தலைவலியா வந்து நிக்கிறா. ஆமாண்டி கண்மணி, உன் வாழ்க்கைக்கு இப்படி ஒரு ஆபத்து வரும்னு நான் கனவுல கூட நினைக்கலடி. நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாதம்மா. அந்த ஸ்னேகாவையும் அவ குழந்தையையும் இந்த உலகத்தை விட்டே அனுப்புனாதான் நான் என் புருஷன் கூட நிம்மதியா வாழ முடியும். அதுக்கு இப்ப என்னடி பண்ண போற? சீக்கிரமே அவங்க 2 பேரையும் காணா பொணமாக்க ஏற்பாடு பண்றேன். எக்ஸ்கியூஸ் மீ மேடம், யுவர் ஆர்டர். ஒரு 2 minutes டைம் கொடுங்க. ஓகே மேம். மலர், நல்லா விசாரிச்சிட்டியா? ராத்திரி தான் மணல் அள்ளுறாங்களா? ஆமா மேடம், மணல் அல்ல தடை இருக்கிறதுனால இதே பகல் அல்லனா கேமரா வீடியோல மாட்டிப்போன்னு ராத்திரியில அல்றாங்க மேடம். அதுவும் அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பெசிபிக் ரூட் வச்சிருக்காங்க. சரி, நாம எப்படி அவங்கள கையும் களவுமா பிடிக்க போறோம்? அவங்க டீல் பண்ற ரூட் உனக்கு தெரியுமா? எனக்கு பக்காவா தெரியும் மேடம். எல்லாத்தையும் போய் தனியால நோட் பண்ணி வச்சிருக்கேன். அவங்க ராத்திரி 11 மணிக்கு மேலதான் அல்றாங்க மேடம். சரி மலர், இனிமே நீ தனியா போய் பார்க்க வேண்டாம். அவங்க ரொம்ப ஆபத்தானவங்க. அதனால நாம பிடிக்க போகும்போது கூட பக்காவான பிளானோட போகணும். எதுக்கும் துணைக்கு இனிய மாமாவையும் அழகானனையும் கூட்டிட்டு போலாம். அவங்களையும் வர சொல்லியிருக்கேன். அவங்க வந்த உடனே அவங்க ஐடியாவையும் கேட்டுக்கலாம். ஓகே மேடம். சொல்லு முத்து. சார், நீங்க சொன்ன மாதிரி அந்த புது சேர்மன் ராசாத்தியை நான் ஃபாலோ பண்ணேன். அவங்களும் அவங்க டீமும் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்காங்க. எதையோ பத்தி ரொம்ப சீரியஸா பேசிட்டு இருக்காங்க சார். அப்படியா? ஆமா, என்ன பேசுறாங்கன்னு உன்னால கண்டுபிடிக்க முடியலையா? சார், அதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு 2 நிமிஷத்துல நான் உங்க லைன்ல வரேன். நீங்க போனை வைங்க. நான் கூப்பிடுறேன் சார். பேரர் வாங்க. சொல்லுங்க சார். என்ன சார் ஆர்டர்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எனக்கு நீ ஒரு வேலை செய்யணும். சொல்லுங்க சார். அதோ அந்த டேபிளில் உட்காந்துருக்காங்கல்ல. ஆமாம் சார்.
அவங்க கிட்ட நான் சொல்கிற மாதிரி இந்த ஃபோனை கொண்டு போய் அவங்க டேபிள் கீழே அவங்களுக்கு தெரியாமல் வைக்கணும். சார் இல்லை சார், இது தப்பு. இதெல்லாம் தப்பு கிடையாது. நீ சும்மாலாம் செய்ய வேணாம், நான் உனக்கு பணம் கொடுக்குறேன். சார் இல்லை சார், வேணாம், ஏதாவது பிரச்சனை ஆயிரும். நீ பயப்படாத, எதா இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். சார் இல்லை சார், ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா என் வேலை போயிடும். அதை நான் பார்த்துக்கிறேயா? சரி, இந்தா. வாங்கிக்க. ஒரு நிமிஷம். சார், நான் முத்து பேசுகிறேன். சொல்லு முத்து. சார், இந்த ஃபோனை சர்வர்கிட்ட கொடுத்து அவங்க டேபிள் கீழே மறைவாக வைக்க சொல்கிறேன். அவங்க என்ன பேசுகிறாங்க, என்ன திட்டம் போடுறாங்கன்னு நீங்களே கேட்டு முடிவு பண்ணிக்கோங்க. உடனே அந்த நல்ல காரியத்தை பண்ணு. ஓகே சார். இந்த ஃபோனை கட் பண்ணாமல் பின்னாடி ஸ்டிக்கர் இருக்குது, இதை அப்படியே அந்த டேபிள் கீழே ஒட்டி வச்சிரு. ஓகே சார். சரி, எல்லாரும் என்ன சாப்பிடுறீங்க? ஆர்டர் கொடுக்கணும். சொல்லுங்க மேடம். சரி, 2 ஆரஞ்சு ஜூஸ், 2 வாட்டர்மெலன், 1 ஸ்ட்ராபெரி. ஓகே மேடம். தேங்க்யூ. வாங்கண்ணே, வாங்க மாமா. ஹலோ சார். உட்காருங்க உட்காருங்க உட்கார்ற. சொல்லுமா. சொல்லு ரசதி, என்ன விஷயம்? மாமா, அந்த ஏகாம்பரம் சட்டத்துக்கு புறம்பா ராத்திரியில மணல் அள்ளுறானா. 1 இல்ல 2 இல்ல, 50 100 லாரியில அள்ளுறானா. அதை பிடிக்க தான் நாங்க எல்லாரும் இப்ப பிளான் பண்ணிட்டு இருக்கோம். அவங்க மணல் அள்ளுற ரோட், எப்படி போவாங்க வருவாங்க எல்லாத்தையுமே மலர் விழி பார்த்து வச்சிருக்காங்க. வெரி குட். இன்னைக்கு நைட்டு ரைடு போய் அவங்கள பிடிக்கும் போது நீங்களும் அண்ணனும் துணைக்கு எங்க கூட வரணும். என்னம்மா ராசாத்தி, நீ வர சொன்னா நாங்க வர போறோம். என்னம்மா பிளான்? ஆமா ரசதி, அவங்களை எப்படி பிடிக்க போறோம்?